வணக்கம். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் இடம். சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வந்த ரிப்போர்ட் என்னை ரொம்பவுமே பாதிச்சுதுங்க. அது என்ன ரிப்போர்ட்னா, தமிழ்நாட்டில் கடந்த 10 வருஷத்தில் மட்டும் டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி கேசஸ் 104% கூடியிருக்கு. அதுவும் நாம தான் இப்போ இந்தியாவோட டயபெட்டிஸ் கேபிட்டல்னு வேற சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு லாஜிக் இடிக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷங்களில் நம்ம டிஎன்ஏ மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம ரத்தத்தில் மட்டும் திடீர்னு சர்க்கரை கூடுது? இதுக்கான பதில் நம்ம வரலாற்றில் இருக்குது. இன்னைக்கு நாம் உடம்ப எப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத 5 கேள்விகள் மூலமாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சங்க காலத்தில் தமிழர்கள் எதை உண்றார்கள்? 2000 வருஷம் பின்னாடி போய் பார்ப்போம். அப்போ நம்ம ஆளுங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா, சிறுதானியங்கள், சிவப்பு அரிசி, புறநானூறு எடுத்து பார்த்தா வரகு, திணை மாதிரி சிறுதானியங்களை நிறையா மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அரிசி அப்பவும் இருந்திருக்குங்க. ஆனால் சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா இல்லைன்னா கைக்குத்தல் அரிசி, அதையும் யார் சாப்பிட்ருக்காங்கன்னா, அந்த ஆற்று பக்கம் உள்ளவங்க, மருத நிலத்தில் உள்ளவங்க நிறையா சாப்பிட்ருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டதில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருந்தது. அதாவது அதில் நிறைய ஃபைபர், நார் சத்து அப்படியே இருந்தது. அவங்க சோடாலாம் குடிக்கலை, பழைய சோறு தண்ணி தான், நீராறு ஆகாரம் தான் குடித்து வாழ்ந்தாங்க. அது உடம்புக்கு அவ்வளவு நல்லதாகவும் எனர்ஜி கொடுக்கறதாகவும் இருந்தது அவங்களுக்கு. கேள்வி நம்பர் 2, இந்த சர்க்கரை நோய் எப்போ பெரிய பிரச்சனையாச்சுன்னு பார்ப்போம். பல 100 வருஷமா இந்த சர்க்கரை நோய், அதாவது மது மேகம் அப்படின்னு தமிழில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ராஜாக்களுக்கு வர்ற நோயாக தான் இந்த நோய் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க தான் வேலை செய்யாமல் உட்கார்ந்துக்கிட்டு மென்மையான அரிசியை சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எல்லோருக்கும் எப்போ பரவ ஆரம்பிச்சது தெரியுமா? எல்லாம் மாறினது 1960 70 தாங்க. அப்போ வந்த பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கிரீன் ரெவல்யூஷன் ஏன் வந்துச்சுன்னா, பஞ்சத்தை போக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் வெள்ளை அரிசியையும் கோதுமையையும் கொண்டு வந்தாங்க. வெள்ளை அரிசியும் கோதுமையிலையும் பிரச்சனை இல்லை, அதை பாலிஷ் பண்ணி கடைகளில் விற்றது தான் பெரிய பிரச்சனை. அந்த அரிசியும் கோதுமையும் நம்ம ரொம்ப கடைபிடித்து நம்ம சிறுதானியங்களையும் மறந்துட்டோம். அதை வச்சு நம்ம மக்களும் விவசாயிகளும் அரிசியையும் கோதுமையும் விதைச்சாதான் காசு கிடைக்கும், அதை வச்சு நம்ம மக்களும் அரிசி விற்றாதான் காசு கிடைக்குதுன்னு நாம் சிறுதானிய பயிரிடுவதை நிப்பாட்டிட்டோம். கேள்வி நம்பர் 3, இப்போ நம்ம சாப்பாடு முறை எப்படி மாறிடுச்சு? இங்கே தான் நம்ம லாஜிக் தப்பாயிடுச்சு. பாலிஷ் பண்ணின வெள்ளை அரிசி எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. அரிசி மேலே இருந்த சத்தான ஃபைபரை நாம் நீக்கிட்டோம். கைக்குத்தல் அரிசி கிடைக்கிறது ரொம்ப அரிதாகி விட்டது. அரிசிங்கிறது இப்போ காலையில் இட்லி, மதியம் சாம்பார் சாதம், நைட்டு தோசைன்னு 3 வேளையும் ஆயிடுச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா, அரிசிங்கிற பேரில் ஒரு நாளைக்கு 3 வேளையும் நாம் சர்க்கரை நிறைந்த உணவை அப்படியே எடுத்துக்கிறோம். அதனால நம்ம உடம்புல சர்க்கரை ஜிவ்வுன்னு உடனே ஏறுது. 4வது கேள்வி என்னன்னா, நம்ம உடல் உழைப்பு என்ன ஆச்சு? 1960லையும் 70கள்லையும் ஒரு தமிழன் சராசரியாக ஒரு நாளைக்கு 10 இருந்து 12 கிலோமீட்டர் நடந்தான். அவன் சாப்பிட்ட அந்த உணவு அரிசியை எரிச்சிட்டான். He was able to burn the calories. ஆனால் இன்னைக்கு ஒரு ஐடியில் வேலை பார்க்குறவரோ இல்லை மருத்துவத்தில் வேலை பார்க்குறவங்களோ எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம ஒரு டெஸ்க் டைப் ஜாபாக முக்காவாசி மாறிவிட்டது. 2000 ஸ்டெப்ஸு கூட நம்ம இன்றைக்கி நடக்கிறது இல்லை. இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா, நாம் விவசாயி சாப்பிட்ட ஹை கார்பை வச்சுக்கிட்டோம், ஆனால் வெள்ளைக்கார வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறோம். இதில் விளைவு என்ன ஆச்சுன்னா, எனர்ஜி கரையாமல் அது தொப்பையாக மாற ஆரம்பிச்சது. தொப்பையாக எங்கே அது என்ன ஆகுதுன்னா, விசரல் ஃபேட்டாக போய் உட்கார்ந்தது. அந்த விசரல் ஃபேட்டு தான் பல நோய்களுக்கும் இன்னைக்கு வில்லன்.
5வது கேள்வி, இது எப்படி சர்க்கரை நோயை உண்டு பண்ணுது? நம்ம ஆசிய மக்களும், அதாவது பர்ட்டிகுலரா இந்திய மக்களும் பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு தொப்பையில மட்டும் விஸ்ரல் ஃபேட் அதிகமா இருக்கும். இந்த விஸ்ரல் ஃபேட் கொழுப்பு, அதாவது இந்த விஸ்ரல் கொழுப்பு என்ன பண்ணும்னா, இன்சுலின வேலை செய்ய விடாது. இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுனால என்ன ஆகுது? நம்ம உடம்புல சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே போகுது. கிராமத்தில கூட இன்னைக்கு சர்க்கரை நோய் 120% அதிகமாயிடுச்சுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஏன்னா, அங்கேயும் இப்போ சாப்பாடு வெள்ள அரிசி தான். வயல் வேலைக்கும் மெஷின் வந்துருச்சு. அப்போ இதுக்கு சரியா என்னதாங்க தீர்வு? நம்ம அதுக்காக சங்க காலத்தில இருக்கிற மாரி வாழவும் முடியாது. காட்ல போய் வேட்டையாடவா முடியும்? முடியாது. ஆனா, நம்ம தட்டுல இருக்கிற விகிதத்தை மாத்த முடியும். அதுதான் நம்ம கையில இன்னைக்கு இருக்கிற ஒரே கண்ட்ரோல். நம்ம வெள்ளை எண்ணெய் வெளியேற்றின மாரி, வெள்ளையா இருக்கிற அரிசியையும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். கம்ப்ளீட்டா தள்ளி வைக்க வேண்டாம். குறைத்துக்கோங்கன்னு தான் நான் இன்னைக்கு சொல்றேன். பழமையை உங்க பிளேட்டுக்கு கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்காவது சிறுதானியம், வரகு, சாமை, திணை போன்ற உணவுகளை சேர்த்துக்கோங்க. தோசை ஊத்தும்போது அரிசி தோசைக்கு பதிலா கேப்ப மாவு தோசை, ராகி அந்த மாரி தோசைகளை ஊத்துங்க. அதுக்கு மேல நீங்க கலப்பையும் பிடிக்க வேண்டாம். சும்மா ஒரு 30 நிமிஷம் டெய்லி வேகமா பிரிஸ்க் வாக்கிங் கட்டாயம் போங்க. தமிழ்நாட்டோட வரலாறு ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம எதிர்காலத்த சுகர் நோயா மாத்திக்க வேணாம். லாஜிக்கா யோசிங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கோ இல்ல குடும்பத்தினருக்கோ உதவும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகுமிடம். நன்றி, வணக்கம்.